செய்திகள் தொடர்கின்றன. இணையதளம் மூலம் பணமோசடி செய்த நைஜீரியா நாட்டு வாலிபரை கொல்கத்தா போலீசார் புதுச்சேரியில் கைது செய்தனர். கொல்கத்தாவில் உள்ள வங்கி ஒன்றில் இணையதளம் மூலம் ஒரு கும்பல் ஒன்று பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக அந்த வங்கி ஊழியர்கள் கொல்கத்தாவில் உள்ள லால்நாட் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் நைஜீரியா நாட்டை சேர்ந்த சிலர் இந்த வங்கி மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் அந்த கும்பல் தென்னிந்தியாவில் பதுங்கி இருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அவர்களை பிடிக்க சென்னை வந்த கொல்கத்தா போலீசார் அவர்களது செல்போன் எண்ணை கொண்டு தீவிரமாக தேடி வந்தார்கள். இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரை பகுதியில் நின்று கொண்டிருந்த வாலிபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்தான் இந்த மோசடி கும்பலின் தலைவன் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் புதுச்சேரி ஓதியன் சாலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு கடத்த முயன்ற 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை மாதவரம் போலீசார் பறிமுதல் செய்தனர். மாதவரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் செங்குன்றம் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த கார் ஒன்று வேகமாக வந்ததை அடுத்து சந்தேகமடைந்த போலீசார் அதனை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு கடத்தப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த செங்குன்றம் போலீசார் செம்மரக்கட்டைகளையும் காரையும் பறிமுதல் செய்தனர். தப்பி ஓடிய வாகன ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த AP 04LA978 என்ற வண்டி மிகவும் வேகமாக வந்துருச்சு. மடக்கும்போது நிறுத்தாமல் போனான். எங்களுடைய மார்ஷலை வச்சு மடக்கும்போது அந்த வண்டி போலீஸை பார்த்தோன்னே அவன் சடனாக பிரேக் அடிக்கும்போது பின்னாடி வந்த வண்டி பின்னாடி உள்ள கண்ணாடி மோதி கண்ணாடி உடஞ்சிருச்சு. உடஞ்சப்பறம் போய் வண்டியை பார்த்தா வண்டிக்குள்ளே அந்த மரம் இருக்குது. அது ரோஸ் வுட் மரம்ன்றாங்க. அதனுடைய மதிப்பு குறைஞ்சது 1 லட்சம் இருக்குன்றது, சுமார் 1 லட்சம் இருக்கிறது மாதிரி சொல்கிறாங்க. சேலம் அருகே மாமூல் தர மறுத்த நியாய விலைக்கடை ஊழியரை அதிமுக மாமன்ற உறுப்பினர் அடிகாட்களுடன் சென்று சரமாரியாக தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் வாயக்கால் பட்டறை பகுதியில் உள்ள மண்ணெண்ணெய் வழங்கும் நிலையத்தில் சுகுமார் என்பவர் பணியாற்றி வருகிறார். அப்பகுதி அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் தனக்கு 100 லிட்டர் மண்ணெண்ணெய் மாமூலாக தர வேண்டும் என்று சுகுமாரை மிரட்டியுள்ளார். இதற்கு சுகுமாரன் மறுத்ததை அடுத்து ஆத்திரமடைந்த அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அடிகாட்களுடன் வந்து சுகுமாரை சரமாரியாக தாக்கியுள்ளார். 3:45 மணி ஆகல 9வது டிவிஷன் ஜெயக்குமார் அவங்க ஆளுங்கட்சி MLA கடை பங்குக்கு வந்திருந்தாரு. 4 பேர் அடியாட்களோட ஆட்டோவில் வந்தாங்க. எனக்கு சீமனை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. கார்டு இல்லாமல் சீமனை கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு நான் கேட்கும்போது நீ கொடுக்கணும், நான் ஆளுங்கட்சி நான் கொடுக்க முடியுமா முடியாதுன்னு என்னை மிரட்டுறாங்க. கூட வந்த ஆளுங்க ஏற்கனவே அடிக்கிறாங்க, பேசுறதுக்கே விடலைங்க. மேலும் வழங்கல் பதிவேட்டையும் கிழித்து எறிந்துள்ளார். இதனால் காயமடைந்த விற்பனையாளர் சுகுமாரன் உடைகள் கிழிந்த நிலையில் சேலம் அம்மாபேட்டை காவல் நிலையத்திற்கு வந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர் மீது புகார் அளித்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த சக நியாய விலைக்கடை ஊழியர்களும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். கவர்மெண்ட் 70% கரெக்ஷன் எங்களுக்கு தராங்க. அது சென்ட்ரல் வரல, அதனால 70% தராங்க. தர சீமனை வச்சு நாங்கள் பிரச்சனை இல்லாமல் ஓட்டிட்டு இருக்கோம். இருக்கும்போது இப்போ ஒரு கவுன்சிலர் 100 லிட்டர் எனக்கு சீமனை வேணும்னாக்க எப்படி நாங்கள் தர முடியும்? கேட்டு சேல்ஸ்மேன் தரலங்கும் போது சேல்ஸ்மேனை பிடிச்சி அடிச்சா எந்த நம்பிக்கையில் நாங்கள் வேலைக்கு வரட்டும்? சந்திரயான் 2 ஏவுகணை அடுத்த ஆண்டு விண்ணில் ஏவப்படும் என்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தோவானையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி விழா ஒன்றில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் திருவனந்தபுரம் கோட்டம் இணை இயக்குநர் ஜான் பி சர்க்காரியா கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் சந்திரயான் 2 ஏவுகணை அடுத்த ஆண்டு விண்ணில் ஏவப்படும் என்றும் அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறினார். காஷ்மீர் மாநிலத்தில் சாலையோர கிராமத்திற்குள் புகுந்த சிறுத்தை புலியை போலீசாரும் பொதுமக்களும் இணைந்து பிடித்தனர். காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள ரசோரி நெடுஞ்சாலையோர கிராமத்தில் 2 வயதுள்ள சிறுத்தை புலி ஒன்று புகுந்தது. அதை பார்த்த கிராம மக்கள் இது பற்றி போலீசாருக்கு தெரிவித்தனர். அதற்குள் புலி அங்குள்ள நெடுஞ்சாலைக்குள் ஓடி அங்கு சென்று நின்றது. இதனிடையே போலீசாரும் பொதுமக்களும் அந்த பகுதிக்கு திரண்டு வந்து சிறுத்தை புலியை சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் அந்த சிறுத்தை புலி வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தக்க சமயத்தில் சிறுத்தை புலியை போலீசாரும் பொதுமக்களும் பிடித்து விட்டதால் அதனால் ஏற்பட இருந்த ஆபத்து தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
ஆச்சரியம் ஆனால் உண்மை. ஜீவ காருண்யம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமின்றி மிருகங்களுக்கும் உண்டு என்பதை அந்த ஐந்தறிவு ஜீவன்களும் நிரூபிக்கின்றன. அதை இங்கே பாருங்கள். செல்லப்பிராணியான பூனை ஒன்று தான் பெற்ற குட்டிகளுக்கு மட்டுமின்றி தான் பெறாத தாயை பிரிந்த முயற்குட்டி ஒன்றையும் தனது பிள்ளை போல பாவிக்கிறது. முயற்குட்டியை தாய் போல நாவினால் தடவி கொடுத்து பாசமழை பொழிவதையும் தனது குட்டிக்கு பால் ஊட்டுவது போல் அதற்கும் பால் ஊட்டுவதையும் பாருங்கள். இதுவும் ஆச்சரியம் அல்லவா? இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி மெல்போர்னில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.